எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது அண்மை காலங்களில் ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு வருகிற ஒரு விடயமாக இருந்து கொண்டு வருகிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய அளவிலான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பணக்காரருமான ஒருவரை பற்றிய அவர் செய்த குற்றச்செயல்கள் மற்றும் அவற்றுக்கான ஆதாரங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பற்றியான ஒரு கோப்பு ஒன்று தான். அதுவும் சாதாரண கோப்பு இல்லை, கிட்டத்தட்ட 60 லட்சங்கள் பக்கங்கள் கொண்ட கோப்பு தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று அழைக்கப்படுது. இதில் இந்த 60 லட்சம் பக்கங்கள் கொண்ட இந்த கோப்புகளில் அவரை பற்றி மட்டும்தான், அவர் செய்த குற்றச்செயல்களை பற்றி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் அது மட்டும் இல்லை, பிரபலங்கள் பற்றிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் இதில் இருக்கிறதா கூட சொல்லப்பட்டு வருது. இது பற்றிய நிறைய தகவல்களை தான் இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு தான் என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வர்ற விஷயத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வெளியில் பார்த்தா ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேன், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு இருண்ட உலகம். சிறுமிகளை ஏமாற்றி பணம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்தவன். அவனுடைய வீடு ஒரு சொர்க்கம் போலத்தான் தோன்றும், ஆனால் உள்ளே நடந்தது ஒரு கொடூரமான நரக வாழ்க்கை. 2008 பிடிபட்டான். ஆனா தண்டனையானது மிகவும் சிறியதாக தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 2019 மீண்டும் கைது செய்யப்பட்டான். இந்த தடவை உலகமே அவனை கவனித்தது, உற்று நோக்கியது. ஆனா விசாரணையானது முழுமையா முடிகிறதுக்கு முன்பே அவன் சிறையில மரணமானான். இதுதான் இந்த கதையினுடைய மிகப்பெரிய ஒரு மர்மமா இருக்கு. எப்ஸ்டீன் லிஸ்ட் என்று சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான லிஸ்ட் இருக்கா? நிச்சயமா இல்ல. இது ஒரு ஒபிஷியலான லிஸ்ட் கிடையாது. ஆனா மக்கள் எப்ஸ்டீன் லிஸ்ட் என்று சொல்லி சொல்றாங்க. எப்ஸ்டீனுடைய பிரைவேட் ஜெட்ல பயணம் செய்தவர்கள், அவனுடைய கான்டாக்ட் புக்ல இருந்த பேர்கள், நீதிமன்ற ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்ட முக்கியமான நபர்கள், இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் எப்ஸ்டீன் லிஸ்ட் என்று சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான உண்மையை பற்றி பார்ப்போம். ஒரு பெயர் அந்த ஆவணங்கள்ல வந்தது என்று சொன்னா அவர் குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. சில பேர் பிசினஸ் மீட்டிங்கு போயிருக்கலாம், சில பேர் பார்ட்டிக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிலர் ஒரு முறை மட்டும் அவரை சந்திச்சிருக்கலாம். ஆனா சோசியல் மீடியால இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த லிஸ்ட்ல யார் யாருடைய பேர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை பரப்புறாங்க. இதனால தான் முக்கியமான பிரச்சனையானது உண்டாகுது. எப்ஸ்டீன் வழக்கு அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு ஃபைல் இல்ல. ஆயிரக்கணக்கான ஆவணங்கள், பல லட்சம் பக்கங்கள், ஃபிளைட் லாக்ஸ், இமெயில்ஸ், போட்டோஸ், கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கானது ஒரு தனி மனிதனுடைய குற்றம் மட்டும் இல்ல. இது ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க். பணம், அதிகாரம், தொடர்புகள் எப்படி சட்டத்தை கூட துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சரியான உதாரணம். இதனால தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆனது வெளியான பிறகு உலகமே அதை திரும்பி பார்த்துச்சு, நிறைய பேருடைய பேசு பொருளாக மாறிச்சு. இந்த ஆவணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருடைய பெயர்கள் வந்தது. முக்கியமா உலகளாவிய ரீதியில பிரபலமான நிறைய பேருடைய பெயர்கள் வந்தது. ஐரோப்பாவினுடைய ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான பில் கிளின்டன், அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப், இவரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதை நாங்க தனி ஒரு காணொலியில பார்ப்போம். உலக பிரபலமான பாடகரான மைக்கேல் ஜாக்சன், சூப்பர் மாடலான நயோமி கேம்பல், ஹாலிவுட் நடிகரான கிறிஸ் டக்கர், பிரபலமான வழக்கறிஞரான ஆலன் டெஸ்ட்ரோவிஸ், இப்படி பல பிரபலங்களுடைய பேர்கள் இதுல வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய பிரதமரான மோடி, பிரபலமான கால்பந்தாட்ட வீரரான நெய்மர், ஹாலிவுட் பிரபலங்களான ஏஞ்சலினா ஜோலி, டாம் ஹேங்க்ஸ், லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்டானது நீண்டு கொண்டு போறதாக சமூக வலைத்தளங்களினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த பெயர்கள் ஆவணங்கள்ல வந்தது உண்மை, ஆனா எல்லோரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இதுவரைக்கும் நிரூபிக்கல. சிலர் மீது வழக்குகள் இல்ல, சிலர் மீது குற்றச்சாட்டு மட்டும் இருக்கு. சிலருடைய பெயரானது சோஷியல் கண்டென்ட்டா மட்டும் வந்தது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அதனால பேர் வந்தா இவங்க குற்றவாளியா தான் இருப்பாங்க அப்படின்றது தவறான ஒரு புரிதல். இந்த பெயர்கள் அதிகாரப்பூர்வமான இந்த ஆவணங்கள்லயும் இல்ல. ஆனா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதால மக்கள் இதை உடனே நம்புறாங்க. சுஜி லீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு ட்வீட், ஒரு ஸ்கிரீன்ஷாட், பிறகு அது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. எப்ஸ்டீன் லிஸ்டுக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. வதந்தியானது வேகமா பரவ தொடங்கியது, அதாவது வைரலானது. உண்மையானது மெதுவா தான் பரவுது. இது போலவே மீடூ அப்படின்ற விஷயம் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மீடூ மூவ்மெண்ட் அப்படின்ற சொல்றது பல பெண்களுக்காக குரல் கொடுத்தது. பல பெரிய மனிதர்கள் அங்கங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க. எப்ஸ்டீன் கேஸும் அதே மாதிரிதான். பணக்காரர்களும் சட்டத்திற்கு மேலே இல்ல. அதிகாரம் இருந்தாலும் உண்மையானது ஒரு நாள் வெளியே வரும். ஆனா இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன? மீடூல பாதிக்கப்பட்டவங்க நேரடியா பேசினாங்க. எப்ஸ்டீன் கேஸ்ல பல விஷயங்கள் ஆவணங்கள்ல தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் பொதுவா இருக்கு. சமூகம் விழித்து கொண்டது. சரி, இந்த பிரபலங்களுடைய பேர்கள் வந்ததால அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சின்ன ஒரு அவமானம் உண்டாகியிருக்கும்.
ஆனா இந்த கதையில உண்மையா பாதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? எப்ஸ்டீனால நாசம் செய்யப்பட்ட அந்த சிறுமிகள். அந்த சிறுமிகளுடைய பெயர்கள் வெளியே வரல, அவர்களுடைய முகங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படல. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரே ஒரு மனிதனால சீரழிக்கப்பட்டது. எப்ஸ்டீன் இறந்துட்டான். ஆனா எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகளினுடைய சோகங்கள், காயங்கள், வடுக்கள் அப்படின்னு சொல்லி எதிலையுமே எந்த விதமான மாற்றங்களும் வரல. இந்த காணொலியானது ஒரு காசிப் வீடியோ கிடையாது. இது ஒரு சமூகத்துக்கான எச்சரிக்கை காணொலி. சுச்சிலிக்ஸ் போல தான் வதந்திகளும் இங்க நிறைய கலந்திருக்கு. மீட்டூ போலவே இது ஒரு சமூக விழிப்புணர்வா தான் இருக்கு. அதனால சமூக வலைத்தளங்களில் வைரலாகக்கூடிய எந்த விஷயத்தையும் உடனே நம்பாதீங்க. ஆதாரங்களை பாருங்க, உண்மையையும் மனிதநேயத்தையும் மறக்காதீங்க. இன்றைய தினம் இந்த காணொலியினூடாக நிறைய சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்த்திருக்கோம். இதுல மேலோட்டமாக தான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆழமா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்காலத்தில் நேரம் கிடைச்சா அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேடி அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கேன். நிச்சயமாக இந்த காணொலி அனைவருக்கும் பிடித்திருக்கும், அதே நேரத்தில் பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உண்மையா இருக்குமா, இல்லை பொய்யா இருக்குமா, இல்லாட்டி வதந்தியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மற்றொரு காணொலியினூடாக அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஆர்ஜே பிரசாந்த் ஷா.